ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வாழ்க்கையில் நான் தேவனை தேடுறேன், தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்கிறேன், தினமும் அவரோட கற்பனைகளை கைக்கொள்கிறேன். ஆனாலும் என்னோடய வாழ்க்கையில் ஒரு நன்மையுமே நடக்க மாட்டேங்குது, எல்லா விஷயமுமே தீமையாகவே நடக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமீன். நம்மளுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் ஆரம்பம் தீமையாக இருக்கலாம், ஆனால் முடிவு நன்மையாக ஆண்டவர் முடிய பண்ணுவார். இப்படி தான் தன்னுடைய 17வது இல்லை 18வது வயசில் ஒரு வாலிபன், இளம் வாலிபன் அடிமையாக விற்கப்படுறான். அந்த இடத்துலையும் தவறான குற்றச்சாட்டுகளால் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வருது. அவன் ஆண்டவரை தேடின மனுஷன்தான், ஆண்டவரோடு இருந்த மனுஷன்தான், ஆண்டவரும் அவனோட கூடவே இருந்தார் தான். ஆனால் அவனோட வாழ்க்கையில் பல தீமையாக தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் ஒரு நாள் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவன் அதிபதியாக மாறினான். ஆரம்பம் தீமையாக இருக்கலாம், எல்லாவற்றையும் ஆண்டவர் நன்மையாக முடிவு பண்ணினார். யார் தெரியுமா? அது நம்ம யோசேப்பு தான். சிறு வயதுலேருந்தே பல பாடுகள், பல தீமையான விஷயங்களை அவன் அனுபவித்தான். ஆனால் முடிவு அவன் ஒரு ராஜாவாக, ஒரு அதிபதியாக அவர் மாற்றி கொடுத்தார். நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படி பல தீமையான விஷயங்கள் இருக்கலாம், எல்லாவற்றையும் தேவன் நன்மையாக முடிவு பண்ணுவார். காட் பிளஸ் யூ.